மூன்று சக்கரக்கார நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல சிறப்பாக நடக்கக்கூடிய 10 நாள் ஆடி திருக்கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஆடி மாசமும் மாசி மாசமும் மிக பிரம்மாண்டமா திருவிழா நடக்கும். அதுல ஒரு முக்கியமான திருவிழா தான் இந்த ஆடி திருக்கல்யாணம். இன்னுமே கல்யாணம் கல்யாணம் முடிச்சு வரக்கூட கல்யாணம் முடிச்சு போட்டு வராங்க. ஐயா விஷயம் வாங்க உள்ள வாங்க வீடியோ எடுத்து 1.5 சக்கரம் ஆயிடுது. 3 சக்கரம் கூட 1.5 சக்கரம். சிறப்பான நாள்ல ராமநாத சாமிக்கும் பர்வதவர்த்திக்கு சிறப்பா திருமணம் முடிஞ்சிருச்சுங்க. ஆமா, அப்ப கார்த்திக்கு சீக்கிரம் முடிஞ்சிருமாமா. பரவாயில்லையா, நீ இந்த நாள்ல வாழ்த்துறவாரு, அதான் பெரிய சந்தோஷம். ஆமா, அண்ணாரும் முடிஞ்சிருமாமா. எங்கயா கார்த்தி? அந்த முதல்ல போயிருக்கோமா. அண்ணா கூட செல்லு வழின்னு போட்டுருக்காங்க. சிவரால இருக்கு, எங்கிட்டு போறது கேட்பான். அண்ணாத்துக்கு எப்படி போனேன்? நடந்தா போனேன். சாப்பிட எங்கிட்டு போறேன்னு கேட்டேன். போவேன் குட்டியா எங்க இருக்கும்? வெளியே நிக்கும். ஏன் லோடு ஏத்தப்பியா? கோயில் யானை கிட்டயா? கோயிலானா கோயில்ல தான் இருக்கு. அப்ப நம்ம கோயில்ல தானே இருக்கோம். 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய பதஞ்சலியினுடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல நம்ம நிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பிரகாரம். மூன்றாம் பிரகாரம் பாத்தீங்கன்னா 1740 இருந்து 1770 வரைக்கும் 30 வருஷமா கட்டியிருக்காங்க. தூண் பாத்தீங்கன்னா 2 பக்கம் சேர்த்து 1212 தூணு. எப்படி கட்டலாப்ல? கையாலதான். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகமா, நடந்த உடம்பு குறைஞ்சிருமா? ஆமா, அது என்ன சந்தேகம்? நடந்த குறையத்தானே செய்யும். யானை காட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு, அதே உடம்பு குறைய முடிச்சுது. டேய், ஆளை காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து நிக்கிறேன். அதுக்கு